ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 28 இன்ச்சு 28, 29, 27, 28, 29க்கான பட்டி எடுக்கிறோம். பட்டி அளவு எடுக்கிறோம். பாருங்கள், சொல்லுங்கள். இப்போ 27 இன்ச்சுக்கான பட்டி, அதாவது பட்டியோட உயரம் வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து 3 இன்ச்சு, இங்கே 3 இன்ச்சு, இங்கே 3 இன்ச்சு தான் வரும். அப்போ 3.5 இன்ச்சு உயரம் எடுத்துக்கோங்க. அதாவது கீழே 1.5 இன்ச்சுக்கு கீழே பெரிய பட்டி மார்க் பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்படின்னா, நம்ம உள்ளபடி தைக்கல மெயின் பீஸுடைய துணி வந்து உள்பக்கமாக இருக்கணும். அதுக்காக இங்கே 1.5 இன்ச்சு நம்ம தும்பு வச்சுருக்கோம். இப்போ இங்கே 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த லூஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது முன்பக்கம் அந்த டாட்டுக்கான லூஸ் அது வந்து உங்களுக்கு 2.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 2.5 இன்ச்சு அப்படியே என்ன செய்யுங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து நமக்கு 6.5 இன்ச்சு இருந்துச்சா, 6.5 இன்ச்சு இருந்துச்சு. அப்போது அந்த அளவு அப்படியே நமக்கு 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு தும்புக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 8 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கே 6 இன்ச்சு கீழே இடுப்புக்கு வைக்கணும். அப்போது 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கே 1.5 இன்ச்சு, இங்கே 6 இன்ச்சு, 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே நீங்கள் கிராஸ் பண்ணி இங்கே தையல் வர்றதுக்கான மார்க்கு, இங்கே முன்பக்கம், இங்கே டாட் வர்ற இடத்துல இங்கே லூஸ், அதாவது தையல் வர்ற இடம். இது எல்லாமே தையல் வர்ற இடம். அந்த இடம் கரெக்டாக நீங்கள் கட் மார்க் போட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த பட்டியோட அளவு கரெக்டாக வந்துடும். அதாவது இப்போ இங்கே நீங்கள் டாட் போட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் இதை பதிக்கையில் உங்களுக்கு அளவு அக்யூரேட்டாக வந்துடும். ஒரு நூல் கூட வித்தியாசம் வராது, கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வச்சு பார்த்துட்டு இங்கே எப்படி ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுக்கோங்க. இதை இப்படியே கரெக்டாக இந்த இடத்துல வச்சு இந்த அளவு பாருங்கள், உங்களுக்கு நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக வந்துடும். அதாவது இந்த சைடில் உங்களுக்கு எந்த விதமான லூஸ் வராது. இதில் ஒரு வேளை உங்களுக்கு சப்போஸ் இதில் கொஞ்சம் 1/4 இன்ச்சு கூடுதலாக வருது அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல சென்டரில் ஒரு கட் மார்க் போட்டு இங்கனுக்குள்ளே கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஒரு டாட் போட்டுக்குங்க. அதாவது கூடுதலாக வந்தால் மட்டும், இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா கூட வந்து சொல்லி இங்கே வந்து நீங்கள் வெட்டி விட்றாதீங்க. இந்த ஆம்கோலுடைய அளவு சுற்றளவு கூடிக்கணும். அதனால் எப்பயுமே கரெக்டாக ஆம்கோல் வெட்டியாச்சுன்னா 2வது நீங்கள் வெட்டுற மாதிரி வச்சுக்கக்கூடாது. கரெக்டாக இந்த அளவுக்கு செக் பண்ணிட்டீங்கன்னா சரியாக வந்துடும். இப்போ நான் எப்படி சொல்லி கொடுத்த மாதிரி இதை வந்து சைடில் இப்படி மடித்து பார்த்துக்கோங்க. இந்த வெட்டினத பீஸை கரெக்டாக இதுக்கு நேரம் வச்சுக்கிட்டு இந்த கட் மார்க்கும் இதுக்கும் சரியாக வருதான்னு ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடில் உள்ள உயரம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதில் ஏதாவது மிஸ்டேக்குன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டணும். அப்போது நான் சொல்லி கொடுத்த அளவுக்கு நீங்கள் வெட்டினீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க மாதிரி கரெக்டாக வந்துடும். இந்த அளவு மெஷர்மெண்ட் வந்து அளவு மட்டும் நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கோங்க. நம்ம இங்கேருந்து நம்ம 2.5 இன்ச்சு மார்க் பண்ணாலே ஆல்ரெடி எல்லாருக்குமே சரியாக வந்துடும். பாருங்கள், புரியணும். திரும்ப திரும்ப பாருங்கள். திரும்ப ஒரு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். பட்டன் பீஸ், மே பீஸு, அடி பீஸு. பட்டன் பீஸுக்கு வந்து 2, அதாவது வந்து அடி பீஸுக்கு 3 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் அதை வெட்டி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச்சுக்கு நீங்கள் அகலத்துக்கு இந்த உயரத்தில் வெட்டுங்க. அதாவது ஜாக்கெட்டுடைய முன்பக்கம் உயரம் எவ்வளோ நீங்கள் கால்குலேஷன் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதுக்கு வந்து 8 இன்ச்சுக்கு மேலே தான் வரும். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த அளவுக்கு வெட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேப்பட்டிக்கு கரெக்டாக 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. அதுக்கு மேலே பெரிய பட்டியெலாம் போட்டிங்கன்னா சரியாக வராது. அப்போது ஏன் வச்சுக்கோங்க, எல்லா ஜாக்கெட்டுக்கும் 3 இன்ச்சு அடிப்பட்டிக்கு, 2 இன்ச்சு மேல்பட்டிக்கு வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது பட்டியோட அதாவது ஊக்குப்பட்டிக்கான இது வெட்டியாச்சு. அதே மாதிரி கழுத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, கழுத்துக்கு நெட்டு பகுதியில் இப்படி வச்சு கழுத்துடைய கிராஸ், அதாவது எப்பயுமே கழுத்து வந்து கிராஸில் தான் போடணும். ஏன் கிராஸில் போடணும்னா, கழுத்துடைய ரவுண்ட் ஷேப் வந்து கிராஸில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்துடும். அப்போது என்ன செய்யுங்க, துணியை விரிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் கிராஸாக ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வந்து எப்பயுமே நீங்கள் வச்சுருப்பீங்கள்ல, அதில் கரெக்டாக அந்த கோடு அளவுக்கு மறுபடியும் ஒரு கிராஸாக கோடு போடுங்க.
நான் இப்போ எப்படி கோடு போடணும் அதே மாதிரி நீங்கள் நெட்டாக கோடு போடணும். இப்படி நீங்கள் கோடு போட்டுட்டிங்கன்னா அந்த கிராஸ் பக்கத்துக்கான துணி நீங்கள் ஈஸியாக வெட்டிடுவீங்க. இப்போது 4 பீஸ் வெட்டியிருக்கேன். இது போதும். இது ஒரு கழுத்துக்கு போதுமான அளவு. இதை நம்ம கிராஸாக கோடு போட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கோட்டின் மேலே கரெக்டாக நீங்கள் என்ன செய்யுங்க, வெட்டிடுங்க. அதே மாதிரி இங்கே கோடு போட்ட அளவுக்கு இதையும் வெட்டிடுங்க. இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் மட்டும் நீங்கள் கழுத்துக்கு வெட்டிட்டிங்கன்னா போதும். இது கழுத்து எம்மிங் கழுத்துக்கு, பைப்பிங்க்கு, இந்த நூல் பைப்பிங்கு, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே இந்த அளவு போதும். அதாவது கழுத்துடைய பாலத்துடைய அளவு வெறும் ஒரு 1 இன்ச்சு இருந்தாலே போதும், உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்துடும். இப்போ இந்த பீஸை நீங்கள் செய்யுங்க, ஒன்றா வச்சு தச்சு கழுத்து பாலத்தை நெட்டாக ரெடி பண்ணிடணும். அதே மாதிரி இந்த 27 இன்ச்சு இடுப்பு அளவுக்கு 28 இடுப்பு இருந்துச்சுன்னா பாடி லூஸில் 4 இன்ச்சு மட்டும் நீங்கள் கூட்டிக்கணும். அதாவது பாடியில் சைடில் நீங்கள் மார்க் பண்ணுறீங்கள அதை வந்து 8.25 இருக்கிற இடத்துல 8 வச்சுக்கோங்க. முன்பக்கம் பின்பக்கம் 9 வச்சுக்கோங்க. அதே 29 இருந்துச்சுன்னா முன்பக்கம் 8.25 வச்சுக்கோங்க, பின்பக்கம் 9.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவை நீங்கள் மெஷர்மெண்ட் மறக்காமல் அளவு இது பண்ணிக்கோங்க. இந்த அளவு இருந்தால் 4 இன்ச்சு கூட்டுங்க. அதாவது 28 இன்ச்சு இருந்தால் நான் சொன்ன அளவில் 4 இன்ச்சு கூட்டிக்கிங்க. 29 இருந்தால் நான் சொன்ன அளவில் 1/2 இன்ச்சு கூட்டிக்கிங்க. 27 இருந்தால் இப்போ நான் போட்ட மெஷர்மெண்ட்டை அப்படியே அந்த அளவு எப்படி இருக்குன்னு பார்த்து அதே மாதிரியே நீங்கள் வெட்டிக்கிங்க. இது நீங்கள் அளவு ஜாக்கெட் இல்லாமையே ஒரு உத்தேசமாக தைக்கக்கூடிய அளவை நான் சொல்லியிருக்கேன். அளவு ஜாக்கெட் இல்லாமல் நம்ம தைக்கிற விஷயங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா அளவு சரியாக வரும். அதாவது புதுசாக ஜாக்கெட் தைக்கிறவங்களுக்கு இடுப்பு அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இடுப்பு அளவு எடுத்துக்கிட்டு நான் போட்ட மெஷர்மெண்ட்டை நீங்கள் போட்டு வெட்டினீங்கன்னா சரியாக வந்துடும். நீங்கள் வேறு எந்த குழப்பமும் அடைய தேவையே இல்லை. இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணி வெட்டினீங்கன்னா சரியாக வந்துடும். அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுக்கோங்க.